எண்ணெய் விலை அதிகமானாலே மற்ற எல்லாலையும் அதிகமாக லாஜிஸ்டிக்கெல்லாம் ஹார்மஸ் வழியாக வந்துட்டு இருந்த எண்ணெய் வந்து இப்போ சுற்றி வர வேண்டியது அதிகமான எரிபொருள் செலவு, கூடுதல் நேரம், இது எல்லாமே பொருளாதாரத்தை பாதிக்கும். எல்லா எண்ணெய் வாங்குகிற நாடுகள் இது ஒரு துன்பமான காலம். $100 எட்டிடுச்சு ஒரு பீப்பா. தொடர்ந்து இந்த போர் நடந்த 150 கூட எட்டும். ஈரான் இன்னொரு அணுசக்தியா மாறிடக்கூடாது. இஸ்ரேலியர்கள் பதறாங்க. அந்த பதற்றம் அமெரிக்கர்களுக்கு மத்தியிலையும் இருக்கு. எதிரி நாடாக 47 ஆண்டுகளாக இருக்காங்க. அவர்கள் அணுசக்தியா மாறிட்டாங்கன்னா முடியாத உயரத்திற்கு போயிடுவாங்க. ஆபத்தை தடுக்கவோ முடியாது. ஈரான் ராணுவ ரீதியாக பலவீனமாக இருக்க தருணம் தாக்கணும்னா அபாயத்தை ஒத்தி போடலாம். ஒரு நாளைக்கு இந்த போரை நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் 9200 கோடி செலவு. அதனால் அமெரிக்கர்களை மிகப்பெரிய கடனாளியாக இந்த போர் ஆக்கிட்டோம். ஏற்கனவே அவர்கள் தான் உலகத்திலேயே மிக கடன்பட்ட நாடு. இன்னும் அதிகமாக அவருடைய கடன் சுமை ஏறும். நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தது எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் அவர் போயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போர்களில் நடுநிலைமை எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசு ஒரு நடுநிலைமையான அரசு இல்லை. அமெரிக்க இஸ்ரேல் சார்புடைய ஒரு அரசு கருத்தை எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் விலை உயருது, விலைவாசி ஏறும், பணவீக்கம் வரும். இந்த அரசுக்கு தான் துன்பத்தை தரும். ஆரோனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். ஜியோ பொலிட்டிக்கல் டாபிக் பற்றி பேசுகிறேன். நம்ம கூட யுவன் கண்ணன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் கதிர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கதிர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி. இப்போ எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தை உற்று நோக்கி பார்க்குறாங்க. இஸ்ரேல், ஈரான், யுஎஸ்ஏ வார் போயிட்டுருக்கு. இஸ்ரேல் பக்கத்தில் ஜியோகிராஃபிக்கலாக ஈரான் இருக்குது. ஒரு காரணம் இருக்குது. எதுக்கு யுஎஸ்ஏ உள்ள 2 நாடுகளும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணணும்? என்ன காரணம்? தொடர்ந்து 10 நாட்கள் மேலே போயிட்டுருக்கு. இன்னைக்கு 10வது நாள். ஈரான் இன்னொரு ஒரு அணுசக்தியாக மாறிடக்கூடாது அப்படின்ட்டு இஸ்ரேலியர்கள் பதறாங்க. அந்த பதற்றம் அமெரிக்கர்களுக்கு மத்தியிலையும் இருக்குது, அமெரிக்க நிர்வாகத்துக்கு இருக்குது. ஏன்னா அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிட்டாங்கன்னா அவர்கள் ஒரு எதிரி நாடாக ஒரு 47 ஆண்டுகளாக இருக்காங்க. 1979 அங்கே இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு அதிலிருந்தே அமெரிக்கர்களை அவர்கள் சாத்தான் என்றும் அமெரிக்கர்களுக்கு மரணம் என்றும் அவங்க சொல்லிட்டு அவர்களுடைய வெளியுறவு கொள்கை அப்படித்தான் இருக்குது. அதனால் அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிட்டா அவர்களை தொட முடியாத உயரத்திற்கு அவர்கள் போயிடுவாங்க. அவர்களை அப்புறம் அவர்கள்ட்டிருந்து வரக்கூடிய ஆபத்தை நம்மால் கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ தடுக்கவோ முடியாது அப்படின்ற எண்ணம். இது ஈரான் ரொம்ப இராணுவ ரீதியாக பலவீனமாக இருக்கிற ஒரு தருணம். இந்த நேரத்தில் நாம் அவர்களை தாக்கணும்னா அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அபாயத்தை பல தசாப்தங்கள் ஒத்தி போடலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது யூஎஸ் கிட்ட. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன சார்? ஜென்ம பகை. அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் யார் முந்திக்கிறாங்கன்றது தான் பேச்சு. இஸ்ரேலியர்கள் முந்திக்கணும்னு நினச்சாங்க. அவர்கள் அமெரிக்காவை நம்ப வச்சு கன்வின்ஸ் செய்து இந்த கூட்டு தாக்குதலை அவர்கள் தொடங்கியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஈரான் இஸ்ரேலை யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணுறதுல ஒரு ரீசன் இருக்குது. அவங்க மிடில் ஈஸ்ட், யூனைடெட் அரப் எமிரேட்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அபுதாபி, துபாய், அவங்களோட போர்ட்ஸை அவங்களோட பிளேஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம்? அது ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் தான் எல்லாமே. இல்லை, அவங்க பெரிய நட்பு நாடுகளோ அல்லது எதிரி நாடுகளோலாம் கிடையாது. அவர்களோட ஒரு உறவு இருக்குது ஈரானுக்கு. போர்ட் யூஎஸ்ஏ அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க லேண்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த தாக்குதல் நடைபெறும். ஆமாம், அமெரிக்க தளங்களின் மீது தான் இந்த தாக்குதல். ஓகே, ஒவ்வொரு நாடு ஆதரவு கொடுக்கறனால இன்கேஸ் எல்லா நாடுகளும் ஈரான் பக்கம் ஆதரவு கொடுக்குறாங்க, யூஎஸ்ஏ இஸ்ரேல் பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்க, அப்படி வந்தால் இது வேர்ல்டு மாற வாய்ப்பு இருக்குங்களா? ஏதாவது அப்படியெல்லாம் வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா உலக நடத்தக்கூடிய வல்லமை உலகத்துக்கு இருப்பதா நான் நினைக்கல. 2 தடவை அந்த விபரீதத்தை மனிதர்கள் அவர்களுக்கே பண்ணிக்கிட்டாங்க. அதில் அவர்கள் ஏற்படுத்திய அழிவெல்லாம் நான்லாம் அதை பார்க்கல. நானே கூட 2ஆம் உலக பிறகு பிறந்தவன். அதனால் அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். முதல் உலக போரில் 1.5 கோடியிலிருந்து 2 கோடியே 20 லட்சம் பேர் வரைக்கும் போயிட்டாங்க. அதை விட பன்மடங்கு 2ஆம் உலக போரில் இறந்தாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு அழிவு போகிற மனிதர்கள் தங்களுக்கு மீண்டும் அதே தவறை 2 முறை இழைச்ச அவங்க முன்னோர்கள் இழைத்த தவறை இந்த தலைமுறை செய்யாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார். இப்போ இஸ்ரேல், ஈரான், யூஎஸ் இந்த 3 நாடுகளில் ஆர்மி பேசிஸில், வெப்பன் பேஸில் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி சார். அமெரிக்கா தான், அதில் என்ன சந்தேகம்? அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுத தளவாடங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய
தொழில்நுட்ப வளர்ச்சியோ அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண வலிமையோ யாருக்கு இருக்குது? ஒரு நாளைக்கு இந்த போரை நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 9,200 கோடி செலவு. ஒரு நாளைக்கு அதை யார் செலவு பண்ண முடியும்? அந்த அந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? அதனால் அமெரிக்கர்களை மிகப்பெரிய கடனாளியாக இந்த ஆக்கிட்டோம். ஏற்கனவே அவர்கள் தான் உலகத்திலேயே மிக கடன்பட்ட நாடு. இன்னும் அதிகமாக அவருடைய கடன் சுமை ஏறும். ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸ்னு பார்த்தா நம்ம யூஎஸ்ஸை தானே சொல்லிட்டு இருக்கோம் சார். ஆமாம், அது கடனாலையும் அவங்க தானே. எல்லா அரசுகளும் கடன் வாங்கும் அரசுகள். ஓகே. ஜப்பான் கூட நிறைய கடன் வாங்கியிருக்கு, இந்தியாவும் நிறைய கடன் வாங்கியிருக்கு, தமிழ்நாடு அரசு கூட நிறைய கடன் வாங்கியிருக்கு. அரசுகள் கடன் வாங்குவது என்பது புதுசு இல்லை. ஆனால் அமெரிக்க அரசு அது ஒரு பெரிய, அது யானைக்கு ஏற்படக்கூடிய பசி மாதிரி அமெரிக்கர்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய நுகர்வோர் கலாச்சாரம் வச்சுருக்கார்கள். அந்த கலாச்சாரத்திற்கும் அவர்கள் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்திய நாடாக இருப்பதனாலேயும் அவர்களுக்கு கடன் சுமை உலகத்திலேயே மிகப்பெரிய கடன் சுமையாக இருக்கிறது. ஈரானுக்கு ரொம்ப பெரிய சேதம். பெரிய பெரிய லீடர்ஸ், சுப்ரீம் லீடர் கூட எல்லாமே பட்டாங்க. ஆர்மி பேசிஸில் தளபதிகள் எல்லாமே, மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ கூட இஸ்ரேல் அவங்க மூலிமா அங்கே இருக்க கிணறுகள் எல்லாமே அட்டாக் பண்ணி அதை எரிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்தும் ஆனால் இஸ்ரேல் இன்னுமே சரணடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவங்க இன்னும் வேகமாக தான் போயிட்டு இருக்காங்க. 10 நாட்கள் இவர்கள் தாக்குப்பிடிப்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே 4-5 வாரங்கள் இந்த போர் நடக்கும், அதற்கு மேலே கூட போகலாம், அதற்குரிய தளவாடங்கள், ஆயுதங்கள், அந்த இருப்பெல்லாம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறார். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து போர் செய்வார்கள். ஏற்கனவே அவர்கள் பேட்டில் ஹார்டி, போர் செய்தவர்கள். 8 ஆண்டுகள் தொடர்ந்து ஈராக்கோடு போர் செய்தவர்கள் அவர்கள். யூஎஸ்க்கு என்ன மோட்டிவ்னா, நம்ம வெனிசுலாவோட அதிபரை கைப்பற்றி அங்கே இருக்க ஆயில் ரிசோர்ஸை அவங்க பிளான் பண்ணி எக்கனாமி யூஎஸ் பேஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அங்கே ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது, அதனால இஸ்ரேல் கூட கை கோர்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆயிலுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆக போதும். ஏன்னா இவி வெஹிக்கிள்ஸும் ஒரு பக்கம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஆயில் தான் இப்போ ஃபியூச்சர் எக்கனாமியே டிபெண்ட் ஆக போதும். அதுதான் ப்ரிடிக்ட் பண்ண போதுங்களோ? இல்லை, இங்கே எண்ணெய் வளம் ஒரு முக்கிய இலக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இங்கே ஒரு இணக்கமான அரசை கொண்டு வரணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். அந்த அரசை உருவாக்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது அவரே சொல்லியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய தலைவரை நான் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாரு. அடுத்து வரக்கூடிய அரசு அவரோட ஒத்து போகணும்னு சொல்கிறாரு. எண்ணெய்க்காக இல்லை, அது ஒரு பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அமெரிக்கர்களே மிகப்பெரிய எண்ணெய் வளமிக்க ஒரு நாடு. வெனிசுவேலா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அங்கே அவர்கள் அந்த எண்ணெய் அமெரிக்கர்களுக்கு சொந்தமான எண்ணெய்ன்ட்டு ட்ரம்ப் நினைக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, அங்கே ஒரு 3 அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் முதல்ல போய் எண்ணெய் உற்பத்தியை தொடங்குவதற்கான கட்டமைப்பை அவர்கள் தான் செலவு செய்து ஏற்படுத்தினார்கள். அப்போது கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ கைப்பற்றி வந்திருக்கிற மடூரோவுக்கு முன்னாடி இருந்த ஹியூகோ சாவஸ் 90களில் அந்த எண்ணெய் கிணறுகளெல்லாம் நாட்டுடைமையாக்கிட்டார், நேஷ்னலைஸ் பண்ணிட்டார். அப்படி பண்ண பிறகு அதில் 2 பேருக்கு போதுமான அளவு அவர் இழப்பீடு தரலை அப்படின்றது அமெரிக்க நிறுவனங்களுடைய வாதம். அவை நீதிமன்றத்திற்கு போயிருக்கின்றன. அது அமெரிக்கர்களிடமிருந்து களவாடப்பட்ட எண்ணெய் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். அந்த எண்ணெயை அவர் எடுத்து பொது சந்தைக்கு விற்கிறார் அல்லது அவருடைய தேவைக்கு பயன்படுத்துகிறார். இந்தியர்களே வாங்க போகிறாங்க. அந்த மாதிரியான சூழல் இங்கே இல்லை. அவருக்கு என்ன மாதிரி அவர் சொல்கிறாரு, வெனிசுவேலாவில் இப்போ இருக்கிற ஏற்பாடு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஈரானில் நடக்குமானால் அதுதான் ரொம்ப உன்னதமானது. அது மாதிரி நடக்குமான்னு தெரியல. இப்போ போயிட்டு இன்னொரு அரசு இதே மாதிரி ஒரு தீவிரமான அமெரிக்க எதிர்ப்பு கொள்கை கொண்ட அரசு வரலாம், நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இஸ்ரேல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் காசாவும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான் எல்லாமே. இது பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது அவங்க சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பாதிப்பு வருமா? இஸ்ரேலால் மேனேஜ் பண்ண முடியுமா சார்? இல்லை, இந்த இஸ்ரேலுக்கு இந்த 2 ஆண்டுகளாக அதுக்கும் மேலாக மிகப்பெரிய மக்கள் மத்தியில் அது மேலே இருந்த எண்ணமும் மரியாதையும் அபிப்பிராயமும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அதாவது அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாலும் கூட, அக்டோபர் 7, 2023 பதிலடியாக இதெல்லாம் பண்ணுறதா அவங்க சொன்னாலும் கூட, ஓரளவுக்கு மேலே அவர்கள் பண்ண எதையும் உலகத்தால் ஜீரணிக்க முடியல. அங்கே காசாவில் அவர்கள் காசாவை தரைமட்டமாக்கி விட்டார்கள். ஒரு 20 லட்சம் மக்களை அனாதரவாக, கூரை இல்லாதவர்களாக,
குடிக்க தண்ணி இல்லாதவர்களாக அவர்களை அப்படி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அதாவது டிஸ்ப்ரப்போர்ஷனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியாக நீங்கள் எனக்கு ஒரு கெடுதலை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு சமமான ஒரு கெடுதலை நான் பண்ணால் அது நியாயமாக இருக்கும். அது மாதிரி பல ஆயிரக்கணக்கான மடங்கான ஒரு கெடுதலை அவர்கள் செய்வதாகத்தான் மேற்கத்திய நாடுகளில் இருக்க பலரே அப்படித்தான் நினைக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தரும் ஆதரவுக்கு பெரிதான ஆதரவு இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் கலிஃபோர்னியாவுடைய ஆளுநர் கூட நியூசம் அவர் கூட இதை இஸ்ரேலியர்கள் செய்வதை எதிர்த்து இப்போ சமீபத்தில் பேசியிருக்கார். அதனால் இஸ்ரேல் எதற்கு இப்படி பண்ணுதுன்னு தெரியல. அவர்கள் காசாவை ஏற்கனவே தரமட்டமாக்கிட்டாங்க. அவர்களுக்கு சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நினச்சா இந்த போர் நிறுத்த முடியுங்களா? அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? ஓரளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? மேனேஜ் பண்ண முடியுங்களா? ஐக்கிய நாடுகள் சபை அதில் பாதுகாப்பு சபைன்னு இருக்குது. இந்த பாதுகாப்பு சபையில் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 5 பேர் நிரந்தர உறுப்பினர்கள். அந்த நிரந்தர உறுப்பினர்கள் யாருன்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், சீனா. இன்றைக்கி யார் பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா 2 நிரந்தர உறுப்பினர்கள், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இவர்களுடைய அனுமதி இல்லாமல், இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான தீர்மானமும் அவர்களுக்கு எதிராகவோ அல்லது விவாதமோ கூட அந்த அரங்கத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் இதுவரைக்கும் ரஷ்யா யுக்ரைன் மீது தொடுத்திருக்கிற எதிராக இதுவரைக்கும் ஒரு கண்டன தீர்மானமும் இயற்றப்படவில்லை. அதே மாதிரி அமெரிக்கர்கள் இப்போது தொடுத்திருக்கிற இந்த போருக்கும், இந்த போரை பற்றிய விவாதமோ அல்லது அமெரிக்கர்கள் குற்றம் இழைக்கிறார்களோ அப்படின்ற பெரிய விவாதமோ அல்லது எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுமானா அதெல்லாம் நடக்காது. அதனால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த நிர்வாக குழு, அவர்கள் முடிவு செய்கிறது தான், அதுபடி தான் கம்பெனி நடந்துக்கும். கம்பெனி சொந்தமாக நடக்காது. அது மனிதர்கள் உருவாக்கியது தான் கம்பெனி. அதே மாதிரி நாடுகள் உருவாக்கியது தான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த நாடுகள் குறிப்பாக மிக பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த நாடுகள், அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அதை அந்த அவை மூலமாக அவங்க நடத்தலாம். அதனால் இப்போதைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பங்களிப்பு ஏறக்குறைய 0. இந்தியா இஸ்ரேல் பக்கமும் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்குது. ஈரான் பக்கமும் ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்கனாமி பேசிஸில் நம்ம ஆயிலெலாம் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்தியா எந்த பக்கம் ஆதரவு அளிக்கும்? இப்போ எந்த பக்கமும் ஆதரவு அளிக்கலை, பட் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க? எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க இந்தியா? நாம் ஒரு தர்ம சங்கடமான சூழலில் இருக்கோம். நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தது எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் அவர் போயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பயணங்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே பிளான் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் நடக்கிற பயணங்கள் அதை ஒத்தி போட்டிருக்கலாம். அவர் ஒத்தி போடலை, போனார். நல்ல வேளைக்கு அவர் இருந்தபோது இந்த போரை தொடங்கலை. அதுவே அவருக்கு காட்டப்பட்ட ஒரு சலுகைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டார். நாம் பொதுவாக இந்த போர்களில் நடுநிலைமையை எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசு ஒரு நடுநிலைமையான அரசு இல்லை. அது அமெரிக்க இஸ்ரேல் சார்புடைய ஒரு அரசு அப்படின்ற கருத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் எல்லா அரசுகளும் சமரசம் பண்ணிக்குவாங்க. இந்த அரசும் அந்த மாதிரி சில சமரசங்களை பண்ணிக்கிட்டு இந்த போர் முடிவுக்கு வரணுன்றதில் இந்த அரசுக்கோ அல்லது மற்ற அரசுகளுக்கோ ரெண்டு விதமான கருத்து கிடையாது. இதே முடிவுக்கு வரணும். ஏன்னா எண்ணெய் விலை உயருது. எண்ணெய் விலை உயர்ந்தால் நாம் நிறைய அந்நிய செலவணி எண்ணெய்க்காகலாம் செலவு பண்ணுறோம். விலைவாசி ஏறும், பணவீக்கம் வரும். அது இந்த அரசுக்கு தான் துன்பத்தை தரும். மக்களுக்கு துன்பம் வந்தால் அந்த அரசுக்கு அது பிரதிபலிக்கும். அதனால் நாம் தொடர்ந்து இந்த போர் முடிவுக்கு வரணும், பேச்சுவார்த்தைகள் மூலம் 2 கட்சியும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். ஓகே சார். இன்னொரு கருத்து இருக்குது. இந்தியாவை அமெரிக்கா டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் கீழே இருக்க அந்த வளைகுடா பகுதியில் கப்பல் வரகளை தடுக்கிற மாதிரியும் சில வேலைகள் போயிட்டுருக்கு வார்னால. நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு 30 நாள் பேரல் வாங்குறதுக்கு நம்ம அமெரிக்கா கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அது பர்மிஷன் அவங்க கொடுத்தனால தான் வாங்குகிறோம். அப்போ இந்தியா உண்மையிலே யூஎஸ்ஏ கீழே தான் இயங்கிட்டு இருக்கா? நம்ம ஒருவரும் சார்ந்து தான் இருக்குமா சார்? இல்லை, எல்லா நாடுகளும் மற்ற எல்லா நாடுகளையும் சார்ந்து தான் இருக்கின்றன. அமெரிக்கா கூட மற்ற நாடுகளெல்லாம் சார்ந்து தான் இருக்குது. அதனால் நாமும் அது மாதிரி எல்லாரையும் சார்ந்து இருக்கிறோம். அமெரிக்கர்கள் அனுமதி நமக்கு தேவையா அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய நலன் கருதி இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ஸ் நம்ம ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்குறதை குறைச்சிக்கிட்டே வந்தோம்.
இப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கின்றதுனால திருப்பி அங்கே வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இதை நம்ம தன்னிச்சையாக முடிவெடுத்தோமா, அமெரிக்கர்கள் சொல்லி முடிவெடுத்தோமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் அமெரிக்கர்கள் சொல்கிறதுக்கெல்லாம், அமெரிக்கர்கள் கிளைம் பண்ணுறதுக்கு, நாங்கள் தான் அதை பண்ணோம் அப்படின்னு அவர்கள் தம்பட்டம் அடித்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாம் மறுப்பு சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு வேறு வேலையே பண்ண முடியாது. ஏன்னா 90 தடவைக்கு மேலே இது வரைக்கும் ட்ரம்ப் தான் பாகிஸ்தான் இந்தியா நிறுத்தினதா சொல்லிட்டு இருக்காரு. நோபல் பிரைஸ் கூட கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம். அப்படி இருக்கிற ட்ரம்ப்புக்கு ஒவ்வொரு முறையும் இந்திய அரசு மறுப்பறிக்கை விட்டுட்டு இருந்தா வேறு வேலையை பார்க்க முடியாது. அதனால் அவர்கள் சொல்வதை ஆங்கிலத்தில் சொல்வது போல் we should take it with a pinch of salt. ஒரு 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 சிட்டிகை உப்போடதை கலந்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு சந்தேக கண்ணோடு நம்ம அதை பார்க்கணும் அப்படின்றது அந்த பழமொழிக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சார், ஃபைனலி இப்போ போர்னால எப்படியும் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்ன பொருட்கள்லாம் அதிகமாக போடலாம்? இந்தியாவுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும் போகிறனால? இல்லை, எண்ணெய் விலை அதிகமானாலே மற்ற எல்லா விலையும் லாஜிஸ்டிக்கில் எதானாலே. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் லாஜிஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு இப்போது ஹார்முஸ் வழியாக வந்துட்டு இருந்த எண்ணெய் வந்து இப்போ சுற்றி வர வேண்டியிருக்கு. அதனால் அதற்கான அதிகமான எரிபொருள் செலவு, அதற்காக கூடுதல் நேரம், இது எல்லாமே வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும். எல்லா எண்ணெய் வாங்குகிற நாடுகளும் இது ஒரு துன்பமான காலம் அவர்களுக்கு. எல்லா எண்ணெய் விற்கிற நாடுகளுக்கும் இது ஒரு ஆதாயமான காலம். $100 எட்டிடுச்சு ஒரு பீப்பா, 150 கூட எட்டும் இப்படியே தொடர்ந்து இந்த போர் நடந்தா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த போர் வேகமாக நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார்.